வணக்கம். இந்தியாவின் காலநிலையை இயக்குற அந்த பிரம்மாண்டமான, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத புவியியல் மற்றும் வளிமண்டல சக்திகளை பத்தின இந்த சுவாரஸ்யமான தகவல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்க போகுது. வாங்க உள்ளே போகலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டுக்கலாம். ஒரே நாட்டுல ஒரு பக்கம் உறைய வைக்கிற பனிமலைகள், இன்னொரு பக்கம் சுட்டெரிக்கிற பாலைவனங்கள், இது ரெண்டும் எப்படி அருகருக இருக்க முடியும்? இன்னைக்கு நாம அழுக போற மிகப்பெரிய புவியியல் ரகசியமே இதுதாங்க. சரி, இத சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வானிலைக்கும் காலநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வானிலை, அதாவது வெதர் அப்படிங்கிறது மணி நேரத்துக்கு மணி நேரம் அல்லது நாளுக்கு நாள் மாறுற ஒரு விஷயம். ஆனா காலநிலை, அதாவது கிளைமேட்ங்கிறது பல தசாப்தங்களா ஒரு இடத்துல தொடர்ந்து நீடிக்கிற ஒரு நீண்ட கால அமைப்பு. இது ரெண்டும் ஒண்ணில்ல. இந்த காலநிலையோட ரிதம் நம்ம ஊர் கலாச்சாரத்துல எவ்ளோ ஆழமா பதிஞ்சிருக்கு தெரியுமா? பாரம்பரியமா பாத்தீங்கன்னா, இந்தியாவுல ஒரு வருஷத்தை 4 இல்லங்க 6 வெவ்வேறு பருவங்களா பிரிச்சிருக்காங்க. வசந்தம், கிரீஷ்மம், வர்ஷா, ஷரத், ஹேமந்தம், அப்புறம் சிஷிரம். இதுல ஒவ்வொரு பருவத்துக்கும் தனித்தனி சடங்குகள், பண்டிகைகள்னு நம்ம முன்னோர்கள் கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான கிளைமேட் என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க அது உருவாக்குற சில தீவிரமான விளைவுகளை நாம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம தார் பாலைவனத்தையே எடுத்துக்கலாமே. சுட்டெரிக்கிற பகல், ஆனா நடுங்க வைக்கிற குளிர் இரவு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான வறண்ட காலநிலைக்கு ஏத்த மாதிரி அங்கிருக்கிற மக்கள் தங்களை எப்படி தனித்துவமா மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறா இந்தியாவோட மேற்கு கடற்கரை பகுதியை கொஞ்சம் கவனிங்க. அங்க எப்பவுமே நல்ல ஈரப்பலமான ஒரு வெப்பமண்டல காலநிலை இருக்கு. அதனாலதான் அங்க நெற்பயிர்களையும் பலவிதமான மசாலா பொருட்களையும் சிறப்பா பயிரிட முடியுது. யோசிச்சு பாருங்க, ஒரே நாட்டுக்குள்ள இப்படி 2 முற்றிலும் மாறுபட்ட நிலைகள் இருக்கிறது எவ்ளோ பெரிய வியப்புல. அதே மாதிரி இந்த கடுமையான பருவகால மழைய மக்கள் எப்படிதான் சமாளிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். இப்படிப்பட்ட நம்ப முடியாத எக்ஸ்ட்ரீமான காலநிலைகளை நம்ம நாட்டுல ஒன்னாவே பார்க்கும்போது, அட இந்த மொத்த சிஸ்டத்தை இயக்குற அந்த சக்தி தான் என்ன அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா நமக்குள்ள வரும். அதை நோக்கிதான் நாம இப்ப பயணிக்க போறோம். சரி, இப்ப இந்த பிரம்மாண்டமான என்ஜினை கொஞ்சம் திறந்து பார்ப்போமா? முக்கியமா 5 புவியியல் காரணிகள் சேர்ந்துதான் இந்த வெவ்வேறு காலநிலைகளை தீர்மானிக்குது. அது என்னென்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுல முதல் கியர் அக்ஷரேகை, அதாவது லாட்டிடியூட். பூமி மேல சூரிய கதிர்கள் விழும் கோணத்தை பொறுத்து தான் இது அமையுது. அதனாலதான் பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கிற பகுதிகள் ரொம்பவே வெப்பமா இருக்கு. அதே சமயம் வடக்கு பகுதிகள்ல, குறிப்பா அதிக அக்ஷரேகைகள்ல பாத்தீங்கன்னா அதிகாலை மூடு பனி மாதிரி ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு சூழல் நிலவுது. அடுத்தது உயரம். இதுல ஒரு சுவாரஸ்யமான உண்மையா சொல்றேன் கேளுங்க. ஊட்டியும் கோயம்புத்தூரும் ஏறக்குறைய ஒரே அட்சரேகையில தான் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் ஊட்டி மிக அதிக உயரத்துல மெல்லிய வளிமண்டலத்துல இருக்கறதால தான் அங்க வெப்பநிலை எப்பவும் ரொம்ப கம்மியாகவும் குளிராகவும் இருக்கு. இதுதான் உயரத்தோட மேஜிக். மூணாவது விஷயம் கடலுக்கு பக்கத்துல இருக்கிறது. உண்மையாவே கடல் ஒரு பெரிய இயற்கை தெர்மோஸ்டாட் மாதிரி செயல்படுதுங்க. அதனாலதான் கடற்கரையில இருக்கிற மும்பைல எப்பவும் ஒரு மிதமான வெப்பநிலை இருக்கு. ஆனா கடல்ல இருந்து ரொம்ப தள்ளி உள்ள இருக்கிற நாக்பூர் மாதிரியான இடங்கள்ல கடும் வெப்பம் அப்புறம் கடும் குளிர்னு வானிலை மாறி மாறி அடிக்குது. 4வதும் 5வதும் காற்றும் நிலப்பரப்பும். இந்த நகரம் காற்றுதான் வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் துணைக்கண்ட முழுக்க கொண்டு போகுது. அது மட்டுமில்லாம இமயமலை மாதிரியான மாபெரும் மலைத்தொடர்கள், சென்ட்ரல் ஆசியாவில இருந்து வர்ற உறைபனி காத்த இந்தியாவுக்குள்ள விடாம தடுக்கிற ஒரு பிரம்மாண்டமான அரணா நிக்குது. இந்த மொத்த சிஸ்டத்துக்கும் பவர் கொடுக்கற அந்த மெயின் எரிபொருளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி குறுங்காலநிலை, அதாவது மைக்ரோ கிளைமேட் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, நகரங்கள் மாதிரியான சின்ன சின்ன பகுதிகள் தங்களோட கான்கிரீட் காடுகளுக்குள்ளேயே வெப்பத்தை சிறைப்பிடிச்சு தனக்குன்னு ஒரு சொந்த வானிலையை உருவாக்கிக்கிறது. இது ரொம்பவே கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இந்த முழு துணை கண்டத்தையும் இயக்குற அந்த மாபெரும் எரிபொருள் என்னன்னு பார்க்கலாமா? அது வேற ஒன்னும் இல்லைங்க, நம்ம வலிமை மிக்க பருவமழைதான். பருவமழை அப்படிங்கிறது இயற்பியலோட ஒரு மிகச்சிறந்த லைவ் டெமோன்னு சொல்லலாம். கடல் நீரை விட நிலப்பரப்பு ரொம்ப வேகமா சூடாகிறதால அங்க ஒரு பெரிய பிரஷர் வேக்யூம், அதாவது ஒரு அழுத்த வெற்றிடம் உருவாகுது. இதுதான் அந்த பெருமழையை நம்மள நோக்கி எடுத்துட்டு வருது. கோடை காலத்துல கோடிக்கணக்கான கேலன் தண்ணிய கடல்ல இருந்து உறிஞ்சி நிலப்பரப்பு முழுக்க கொட்டுற இந்த எளிய ஆனா நேர்த்தியான செயல்முறை
எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். கோடையில ஆசிய நிலப்பரப்பு வேகமா சூடாகும்போது அங்க ஒரு மிகப்பெரிய குறைந்த அழுத்த பகுதி உருவாகுது. உடனே கடல்ல இருக்கிற ஈரப்பதமான காத்து நிலத்தை நோக்கி வேகமா உறிஞ்சப்படுது. அந்த ஈரப்பதம் அப்படியே குளிர்ந்து கனமழையா குட்டி தீர்க்குது. அவ்வளோதாங்க கான்செப்ட். இந்த கிளைமேட் என்ஜினோட பிரம்மாண்டத்தை நீங்க முழுசா ஃபீல் பண்ணணும்னா இந்த ஒரு நம்பரை மட்டும் கேளுங்க. மேகாலயாவுல இருக்கிற மவுசின் ராம் அப்படிங்கிற இடத்துல வருஷத்துக்கு சுமார் 11,000 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. உலகத்திலே அதிக மழை பெய்யற இடம் இதுதான். கேட்கவே அப்படியே மலப்பா இருக்குல்ல. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த பிரம்மாண்டமான வளிமண்டல இயந்திரத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களாகிய நமக்கு இதிலிருந்து கிடைக்கிற பாடம் என்ன? நம்ம முன்னோர்கள் இந்த சிக்கலான காலநிலை அமைப்பு எவ்வளவு நுட்பமா கவனிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? சரக்குன்றை மரம் பூக்கறத வச்சும், உள்ளூர் காகங்கள் எந்த உயரத்துல கூடு கட்டுது அப்படிங்கறத வச்சும் மழை எப்ப வரும்னு ரொம்ப துல்லியமா கணிச்சாங்க. அவங்க இயற்கையோட அந்த அளவுக்கு ஒன்றிப் போய் வாழ்ந்திருக்காங்க. இது ரொம்ப அழகா சொல்ற ஒரு பழமையான சான்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு. சரியான நேரத்துல மழை பெய்யட்டும், பூமி பசுமையா செழிக்கட்டும், இந்த நாடு எந்த கொந்தளிப்பும் இல்லாம அமைதியா இருக்கட்டும்னு அது சொல்லுது. நம்ம சமூகம், விவசாயம், ஏன் நம்ம ஒட்டுமொத்த வாழ்வாதாரமுமே இந்த காலநிலை சிஸ்டத்தோட துல்லியமான செயல்பாட்டை தான் முழுமையா நம்பியிருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. இறுதியா உங்களை ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டுட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு மனிதர்களோட பல செயல்களால இந்த பழமையான ரொம்பவே நுட்பமான அமைப்புகள் தொடர்ந்து மாறிக்கிட்டே வருதுன்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. நாம ஏற்படுத்துற இந்த கடுமையான மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த மாபெரும் காலநிலை இயந்திரம் எதிர்காலத்துல தன்னை எப்படி மாத்திக்க போகுது? இத நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த தகவல் அலசல்ல இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இதுபோல ஒன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம்.